Welcome to all Santosh Chemistry YouTube channel. In this video, I am discussing one of the very important topic for PGTRB and Polytechnic TRB CSIR NET exam topic Michael's Menten equation. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷனோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா mole per liter or capital M or mole decimeter cube. இதுதான் இதோட யூனிட். இந்த மைக்கேல் மென்டன் இதோட ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்டெப் 1 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 1 என்ன நடக்குது அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்சைமு ப்ளஸ்ஸு சப்ஸ்ட்ரேட் ரெண்டும் ரியாக்ட் ஆகுது. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷன் ஸ்டெப் 1 அப்படின்றதுனால இதோட ரேட் கான்ஸ்டன்ட் K1. இதுவே ரிவர்ஸில் இந்த ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அதோட ரேட் கான்ஸ்டன்ட் K-1. அதுக்கு அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன நடக்குது அப்படின்னா இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகுது. decomposition of enzyme substrate complex. அப்போ நமக்கு ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போது என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸு ரியாக்ட் ஆகிட்டு ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு என்சைம் கேட்டலிஸ்ட்டு நமக்கு கிடைக்குது. இது செகண்ட் ஸ்டெப்புன்றதுனால இதோட ரேட் கான்ஸ்டன்ட் K2 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதுக்கு அடுத்து இந்த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன். ஓவராலாக டெரிவ் பண்ண கிடைச்ச ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு K2 into concentration of enzyme 0 into concentration of substrate divided by K-1 plus K2 divided by K1 plus concentration of substrate. இதுதான் டெரிவ் பண்ணி கிடைச்ச அந்த ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் K-1 plus K2 divided by K1 equal to Km அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த Km அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மைக்கேல்ஸ் மென்டன் கான்ஸ்டன்ட். இந்த Km வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸ்லோப் divided by intercept. இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இங்கே ஒரு ஸ்டார் போடுறேன். இப்போது இந்த K-1 ப்ளஸ் K2 divided by K1 equal to Km அப்படின்னு எழுதணும். இதை வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது R equal to K2 into concentration of enzyme 0 into substrate concentration divided by Km plus concentration of substrate. இந்த ஈக்குவேஷனில் இந்த K2 into concentration of E0 அதுக்கு பதிலாக R maximum equal to K2 into concentration of E0 அப்படின்னு நம்ம
எழுதலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதிலிருந்து எக்ஸாமில் கொஸ்டின்ஸு இருக்கும். இந்த ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம எழுதலாம். வி மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போது இந்த K2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0க்கு பதிலாக ஆர் மேக்ஸிமம் ஆர் வி மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போது ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் டிவைடட் பை Km ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் எஸ். இதுதான் மைக்கேல் மென்டன் அந்த ஃபைனல் ஈக்குவேஷன். மைக்கேல்ஸ் மென்டன் ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் டிவைடட் பை Km ப்ளஸ்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் எஸ். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஸோ நான் ஸ்டார் இங்கே போடுறேன். இங்கே இருக்கிற ஃபார்முலா, இங்கே இருக்கிற ஃபார்முலா, இங்கே இருக்கிற ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய முறை கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆர் மேக்ஸிமம் ஈக்குவல் டு K2 இன்ட்டு E0 நம்ம எழுதியிருக்கிறோம். இதிலிருந்து K2 வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா K2 ஈக்குவல் டு இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவைடடில் வருது. அப்போது வி மேக்ஸிமம் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0 இப்படி நம்ம எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். இதிலிருந்து கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய இந்த K2 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா TON டர்ன் ஓவர் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா டர்ன் ஓவர் ஃப்ரீக்வன்சி TOF, அப்படி இல்லை அப்படின்னா கேட்டலிட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டேமை வச்சு தான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. K2 அப்படின்றது டர்ன் ஓவர் நம்பர் TON ஆர் டர்ன் ஓவர் ஃப்ரீக்வன்சி TOF ஆர் கேட்டலிட்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ரியாக்ஷனில் 3 கண்டிஷன் இருக்குது. 3 கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கேஸ் நம்பர் 1 எப்படி இருக்குது அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்குது. லோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். இப்போ லோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால Km greater than கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். ஓகேங்களா, இப்போது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் 1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால் இதை நம்ம எழுத தேவையில்லை. மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் டிவைடட் பை Km ப்ளஸ்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இங்கே எழுதியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து இந்த எஸ்ஸை நம்ம எழுத தேவையில்லை. ஓகேங்களா, இங்கே இருக்கிறது எழுத தேவையில்லை. ஏன்னா அது Km greater than கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். அதனால் இதோட வேல்யூ 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது எழுத தேவையில்லை. அப்போது ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ்ஸு டிவைடட் பை Km. இப்போது இதில் வி மேக்ஸிமம் டிவைடட் பை Km ஈக்குவல் டு K ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது ஆர் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனோட ரேட்டு எதை டிபெண்ட் பண்ணி நடக்குது அப்படின்னா ஒன்லி ஒன் சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன். அதனால் இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேங்களா, தென் இதுக்கு நம்ம ஒரு கிராஃபு வரைகிறோம்.
இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷனோட ரேட், இங்கே பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். நமக்கு கிராஃப் எந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதுக்கடுத்து இதில் சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் லோவாக இருக்கும். சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் இங்கே வந்து லோ. இந்த இடத்துல Km greater than சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் எஸ். ஓகேங்களா? இங்கே இந்த மாதிரி கோடு போட்டுன்னு வந்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வெலாசிட்டி மேக்ஸிமம் இது. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த கிராஃபை வச்சு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கேஸ் 2. கேஸ் 2 என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐயாக இருக்குது. ஐ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். அப்போ சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் ஐயாக இருக்கிறதுனால Km less than கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். அப்போது அந்த ஈக்குவேஷனில் Km நம்ம எழுத தேவையில்லை. அப்போது ஆர் ரேட் ஈக்குவேஷன், மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் டிவைட் பை Km எங்கே எழுதுவோம் அது தேவையில்லை. ஏன் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷனை விட லெஸ் தென் Km, இந்த மைக்கேல் மென்டன் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால இந்த Km நம்ம எழுத தேவையில்லை. அப்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த எஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம். ஓகேங்களா? அப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணி நடக்கிறதில்ல. அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா 0 ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இதுக்கு நம்ம கிராஃபு வரைகிறோம். இங்கே ரேட், இங்கே பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். நமக்கு கிராஃபு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து இந்த மாதிரி நமக்கு போயிட்டுருக்குது. இங்கே சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் இது பார்த்தோம் அப்படின்னா 0 ஆர்டர். இந்த மாதிரி இங்கே ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் வி வெலாசிட்டி மேக்ஸிமம், வி மேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து இங்கே தான் அந்த சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கும். Km less than சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் எஸ். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வந்து ஹையாக இருக்கும். தென் கேஸ் 3ல் Km ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ். ஓகேங்களா? அப்போது மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் இன்ட்டு சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் எஸ் டிவைட் பை Km ப்ளஸ்ஸு சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் எஸ். அதுக்கடுத்து Km ஈக்குவல் டு எஸ்ஸு. அப்போது இதுக்கு Kmக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி எஸ்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்ஸு டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி எஸ்ஸு ப்ளஸ்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி எஸ்ஸு. அப்போது வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ்ஸு டிவைட் பை 2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ். இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போது ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் டிவைட் பை 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுக்கு நம்ம கிராஃபு வரைகிறோம். இப்போ கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இங்கே ரேட்டு, இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் இருக்கும். நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா வி மேக்ஸிமம் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னா
இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு கோடு இங்கேருந்து ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இதுதான் வெலாசிட்டி மேக்ஸிமம். அப்போ இதில் பாதி, அப்போது இங்கே தான் இந்த வி மேக்ஸிமம் பை 2 இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா கேஎம்முக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த 3 கேஸுக்கும் ஓவராலாக நம்ம ஒரு கிராஃபு வரையலாம். y ஆக்சிஸில் ரியாக்ஷனோட ரேட் ஆர் வெலாசிட்டி, எக்ஸ் ஆக்சிஸில் சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன். நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கிருந்து இப்படி ஒரு கோடு போட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் வெலாசிட்டி மேக்ஸிமம், வி மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த இடத்துல சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து லோவாக இருக்கும். கேஎம் கிரேட்டர் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆர்டர் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் அட் தி கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஎம் லெஸ் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். அப்போது இங்கே 0 ஆர்டர் ரியாக்ஷன். அதுக்கடுத்து இந்த வி மேக்ஸிமம் பாதி தான் கேஎம் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட்டு எஸ்ஸு. இதுதான் வி மேக்ஸிமம் பை 2. இந்த மாதிரி தான் இந்த 3 கண்டிஷனுக்கும் ஒரே ஒரு கிராஃப். ஸோ கேஎம் வேல்யூ கம்மியாக இருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் ஹையாக இருந்தது அப்படின்னா அது 0 ஆர்டர் ரியாக்ஷன். கேஎம் வேல்யூ அதிகமாக இருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் குறைவாக இருந்தது அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதிலிருந்து ஒரு 2 கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா when change the concentration first order to 0 order. ஓகேங்களா? என்ன அப்படின்னா சேஞ்ச் தி கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் டு 0 ஆர்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆர்டர் இங்கே இருக்குது, 0 ஆர்டர் இங்கே இருக்குது. அப்போது கான்சன்ட்ரேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து ரியாக்ஷன் வந்து 0 ஆர்டருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஈஸியாக நம்ம இதுக்கான ஆன்சரை எழுதிடலாம் இந்த கிராஃபை வச்சு. ஓகேங்களா? கிராஃபை பாருங்கள். நமக்கு கேஎம் இங்கே இருக்குது. சப்ஸ்ட்ரேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் எஸ்ஸு இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது இது 2 வச்சு தான் ஆன்சர். கேஎம் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஐயாக இருக்குது. அதே 0 ஆர்டருக்கு போகணும் அப்படின்னா நம்ம கேஎம் வேல்யூ இங்கே பார்த்தோம் அப்படின்னா லெஸ்ஸாக இருக்குது. அப்போது கேஎம் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிகிரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து 0 ஆர்டருக்கு போயிடுது. இதுவே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் இதை வச்சு நம்ம சொல்லலாம். இங்கே ஃபஸ்ட் ஆர்டரில் பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறைவாக இருக்குது. அதுவே 0 ஆர்டரில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட்டு ஹையாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து 0 ஆர்டருக்கு போகணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மெத்தட்லேயே நம்ம இதுக்கான பதில் நம்ம சொல்லலாம். தென் கொஸ்டின் நம்பர் 2 when change the concentration zero order to first order.
ஓகேங்களா. இப்போ அதுக்கு ஆப்போசிட் 0 ஆர்டர்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு நம்ம கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணால் 0லேருந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு எப்படி போகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான பதில் சேம். ஃபஸ்ட் ஆர்டர் 0 ஆர்டரில் கேஎம் இருக்குது, சப்ஸ்டேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் எஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்கிறோம். இப்போது 0 ஆர்டரில் கேஎம்மோட வேல்யூ ஐயா இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆர்டரில் கேஎம்மோட வேல்யூ குறைவாக இருக்குது. அப்போது 0லேருந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு வரணும் அப்படின்னா கேஎம் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். கேஎம் வேல்யூவை இன்க்ரீஸ் நம்ம பண்ணணும். தென் செகண்ட் ஒன் சப்ஸ்டேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன். அதை நம்ம என்ன பண்ணணும், அதை வச்சும் பதில் சொல்லலாம். 0 ஆர்டரில் சப்ஸ்டேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் வந்து ஐயா இருக்குது. அதுவே ஃபஸ்ட் ஆர்டரில் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்டேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் வந்து லெஸ். அப்போது 0 ஆர்டர்லேருந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு வரணும் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணணும். அப்போது சப்ஸ்டேட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இந்த கிராஃபை வச்சு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். தென் இதோட கண்டினியூவேஷன் தி லீனியர் பர்க் மெத்தட். ஓகேங்களா. இந்த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷனோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ அதை நம்ம டெரிவ் பண்ணுறதுக்கு அந்த மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் ரேட் ஆர் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ் டிவைடட் பை கேஎம் ப்ளஸ்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். இதுதான் அந்த மைக்கேல்ஸ் மென்டன் ஈக்குவேஷன். இதுவே நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாம். என்ன அப்படின்னா வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ் டிவைடட் பை கேஎம் ப்ளஸ்ஸு வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஜஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம எழுதியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து இந்த எஸ் ஈக்குவலாகிறதுனால நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் பார்ட்டை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுகிறோம். தலைகீழாக மாற்றி நம்ம எழுதுகிறோம். அப்போ ரேட் ஆர் அப்படின்னு எழுதுவோம். அப்போது 1/r. அப்போது 1/r அப்படின்னா இந்த டேம் மேலே போயிருக்கணும். அப்போது கேஎம் டிவைடட் பை இந்த டேமு கீழே வந்திருக்கணும். அப்போது வி மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ்ஸு இன்ட்டு இங்கே மேலே போயிடுச்சு. அப்போது 1/v மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி. y ஈக்குவல் டு m, இது எக்ஸு ப்ளஸ்ஸு சி. ஓகேங்களா. இன்டர்செப்ட் சி, இது எக்ஸ்ன்றது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட்டு, m அப்படின்றது இந்த km/v மேக்ஸிமம். ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு y ஆக்சிஸில் 1/r, தென் x ஆக்சிஸில் 1/ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. இதோட ஸ்லோப் வேல்யூ தான் இங்கே இருக்கிறது. ஸ்லோப் ஈக்குவல் டு km டிவைடட் பை v மேக்ஸிமம். அதுக்கடுத்து இதோட இன்டர்செப்ட் ஈக்குவல் டு 1/v மேக்ஸ். 1/v மேக்ஸ். இந்த ரெண்டும் இம்பார்ட்டண்ட். இந்த கிராஃபை கொடுத்துட்டு இதோட ஸ்லோப் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம். 1/rக்கும் 1/sக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதோட ஸ்லோப் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்செப்ட் நம்ம கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டின் நமக்கு ரைஸ் பண்ணலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் சிஎஸ்ஐஆர் நெட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். Question number 1. Slope value 300. Then intercept value 2 into 10 power 5.
இது கொடுத்துட்டு கேஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? கேஎம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மைக்கேல் மென்டன் கான்ஸ்டன்ட் கேஎம் ஈக்குவல் டு ஸ்லோப்பு டிவைடட் பை இன்டர்செப்ட். முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? ஸ்லோப்போட வேல்யூ அப்போது கேஎம் ஈக்குவல் டு 300 டிவைடட் பை 2 இன்ட்டு 10 பவர் 5. ஓகேங்களா? இந்த 5ல் 2 0 நம்ம கேன்சல் பண்ணுறோம். அப்போது 3 பை 2 இன்ட்டு 10 பவர் 3 வரும். இது நம்ம அடித்தோம் அப்படின்னா 1.5 இன்ட்டு 10 பவர் -3. இதுதான் கேஎம் வேல்யூ. தென் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல் K2 ஈக்குவல் டு 3.42 இன்ட்டு 10 பவர் 4 செகண்ட் இன்வர்ஸ். அதுக்கு அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0 ஈக்குவல் டு 1 இன்ட்டு 10 பவர் -2 மோல் இன்ட்டு டெசிமீட்டர் பவர் -3 கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து V மேக்ஸிமம் வேல்யூ என்ன அண்டு டர்ன் ஓவர் நம்பர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. தென் V மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா முன்னாடி நம்ம பார்த்தது தான். V மேக்ஸிமம் ஈக்குவல் டு K2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0. K2 வேல்யூ 3 இன்ட்டு 4.2 இன்ட்டு 10 பவர் 4 செகண்ட் இன்வர்ஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0 1 இன்ட்டு 10 பவர் -2 மோல் டெசிமீட்டர் பவர் -3. அப்போது 3 இன்ட்டு 1 3 வந்துடும். அப்போ 3.42 இன்ட்டு 10 பவர் 4 மோல் டெசிமீட்டர் பவர் -3 இன்ட்டு செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் இந்த V மேக்ஸிமம் இதோட வேல்யூ. அதுக்கடுத்து டர்ன் ஓவர் நம்பர் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றணும். அப்போ டர்ன் ஓவர் கான்ஸ்டன்ட் நம்ம முன்னாடியே பார்த்தோம் K2 V மேக்ஸிமம் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் E0. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா டர்ன் ஓவர் நம்பர் ஈக்குவல் டு K2. ஓகேங்களா? நமக்கு டர்ன் ஓவர் நம்பர் ஈக்குவல் டு K2 வேல்யூ இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 3.42 இன்ட்டு 10 பவர் 4 செகண்ட் இன்வர்ஸ். இதுதான் இந்த டர்ன் ஓவர் நம்பரோட வேல்யூ. இது V மேக்ஸிமம் அதோட வேல்யூ. தென் கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 V மேக்ஸிமம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் -3. Km ஈக்குவல் டு 1.0 இன்ட்டு 10 பவர் -6 mole. Rate of the reaction when substrate S concentration is 1.0 into 10 power -6 m. 3 வேல்யூ கொடுத்துட்டு அதோட ரேட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது ரேட் R ஈக்குவல் டு மைக்கேல் மென்டன் ஈக்குவேஷன் V மேக்ஸிமம் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் S டிவைடட் பை Km ப்ளஸ்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் இந்த 3 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்குது. Km ஈக்குவல் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் எஸ். நம்ம கண்டிஷனில் 3 கண்டிஷன் பார்த்தோம். அதில் 3வது கண்டிஷன் இதுதான். இந்த கண்டிஷனை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இதுக்கு நம்ம கிராஃப் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடச்சிருக்கோம் அப்படின்னா இந்த V மேக்ஸிமம் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா இங்கே தான் இந்த மாதிரி ஒரு கிராஃப் போயிட்டு இப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது V மேக்ஸிமம், இதில் பாதி V மேக்ஸிமம் டிவைடட் பை 2. எப்போ Kmக்கு ஈக்குவலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் இருக்கும் பொழுது அப்படி கன்சிடர் பண்ணி இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அப்போது V மேக்ஸிமம் டிவைடட் பை 2. அப்போது V மேக்ஸிமமோட வேல்யூ 2 இன்ட்டு 10 பவர் -3 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ட்டு 10 பவர் -3 தான் இதுக்கான ஆன்சர்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.